ஒரு வழியா காலையில 3 மணிக்கு அலாரம் வச்சு இந்தா கிளம்பியாச்சு. 4 மணிக்கு பைக் எல்லாம் தொடச்சு ஸ்டார்ட் பண்றோம். எங்கன்னா நாகர்கோயில்ல இருந்து நாம திருச்செந்தூருக்கு பைக்ல கிளம்புறோம். ஏன் எதுக்குன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க சொல்றேன். நீங்க கேட்கலாம், எதுக்குடா கோயிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடதான். பட் இப்போ என்னன்னா மாசி மாசம் திருச்செந்தூர்ல வந்து இன்னைக்கு 3வது நாள் திருவிழா. காலையிலே நாகர்கோயில் சுசீந்திரம் வழியா 5 கிராமம் ஓரி ரூட்டை பிடிச்சு போனோம்னா, அதாவது நம்ம ஈசிஆர்னு சொல்றோம்ல, அந்த ரூட்டை பிடிச்சுதான் போறோம். திருச்செந்தூர் கோயில்ல இந்த 3வது நாள் சிறப்பு அப்படி என்னன்னு கேக்குறீங்களா? திருவிழாலன்னா ஒன்றும் இல்லை. கொடியேறது 1ஆம் நாள் அன்னைக்கு வந்து நாகர்கோயில்ல இருந்து காவடி வந்து ஊர்வலமா திருச்செந்தூருக்கு போவோம். இந்த 3வது நாள் தான் அங்க அபிஷேகத்துக்கு போவாங்க. ஸோ அந்த நாள் நம்ம ஏன்னா திங்கக்கிழமை அண்ட் திருவிழா டைம், இந்த நாள்ல கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கெஸ். அந்த கெஸ்ட்ல தான் போறோம். இதுதான் நம்ம ரெஸ்ட் பாயிண்ட். இது வந்து மணி இப்போ 6:15 ஆயிடுச்சு. ஓரி சுயம்புலிங்க சுவாமி கோயில்ல ஒரு ஹால்ட் போட்டு டீ வடை சாப்பிட்டுட்டு கிளம்ப போறோம். கன்னியாகுமரிக்காரங்க எல்லாமே திருச்செந்தூர் போகும்போது ஓரி போவாங்க. கோயிலே ரொம்ப அருமையா இருக்கும், கடலை தொட்டு இருக்கும், நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா குலசை பக்கத்துல மயில், ஏகப்பட்ட மயில் இந்த தோட்டத்துக்குள்ள இருந்துச்சு. இதுல ஒரு ஹால்ட்டை போட்டுட்டு இந்த கிளம்பியாச்சு. அண்ட் இந்த வீடியோவில் நான் முக்கியமா காமிக்கணும்னு நினைச்சது, இந்த இடத்த பாத்துக்கங்க. இதுதான் குலசேகரப்பட்டத்துல அமைய போற ராக்கெட் ஏவுதளம். என்னால இது முழுசா வீடியோ போட முடியாது. இந்த இடது பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும், ப்ரிப்பரேஷன் நடக்குது. ரைட் சைட்ல கடலை தோட்டு ராக்கெட் ஏவுதளம் வரப்போகுது. ஒரு வழியா 7:15 நம்ம கோயில அடைஞ்சிட்டோம். பரவசத்துல ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம் கோயில் சன்னதிக்கு. இதுதான் நம்ம மேற்கு வாசல். மேற்கு வாசல் வழியா நடந்து நம்ம 100 ரூபாய் டிக்கெட் எடுக்கிற கவுண்டருக்கு போறோம். எக்ஸாக்டா மணி பெய்யுது, இந்த கவுண்டருக்கு வந்துட்டோம். லாஸ்ட் 1 இயரா கோயிலுக்கு வராதவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரிய வாய்ப்பு இருக்கு கோயில்ல. இதுக்கப்புறம் நம்ம உள்ள போயிட்டோம்னா தரிசனம் முடிஞ்சு வெளியில வந்தா அடுத்த வீடியோ. இப்போ ஒரு 9:30, நாங்க 9:30க்கு சாமி தரிசனம் முடிச்சிட்டோம். 3 மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு சாமி பார்க்க. ஆனா நல்ல தரிசனம். கரெக்டா 10 o'clock அபிஷேகத்துக்கு முன்னாடி சாமி பார்த்துட்டோம். கடல் இருக்கிற பக்கம், கடல் பக்கமா யாரெல்லாம் வராங்களோ அவங்க இந்த பக்கம் வரலாம். சொன்ன மாதிரி இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், கூட்டம் பெரிய லெவல்ல இல்ல. அதாவது 3 மணி நேரத்துல சாமி தரிசனங்கிறது இப்போதைய காலகட்டத்துல சிம்பிள் தான், அதாவது ஈஸியா பாத்துட்டாங்க. இது வந்து தூத்துக்குடியில இருக்கிற அனல் மின் நிலையம், குலசேகரப்பட்டினம் பக்கம். அண்ட் ரிட்டர்ன் வரும்போது அப்படியே மணப்பாடு பீச்சும் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ யாருக்காவது திருச்செந்தூர் பத்தி மோர் டீட்டெயில், எப்ப தரிசனத்துக்கு வரலாம், எந்த மாதிரி வந்தா ஈஸியா பார்க்கலாங்கிற டீட்டெயில் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, வேற வீடியோ போடுறேன்.